தமிழகம் முழுவதும் மணல் கொள்ளை மற்றும் கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே கல்குவாரிகளில் முறைகேடு என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் கனிம வளங்கள் திருடு என்ற புகார் எழுந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த முறைகேடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த கல்குவாரிகளில் முறைகேடு நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. சித்தரங்கோடு பகுதியில் இயங்கும் கல்குவாரிகளில் முறைகேடுகள் அரங்கேறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அரசு நிர்ணயித்த அளவை விட அதிக அளவில் கனிம வளங்கள் திருடப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் மணல் கொள்ளை மற்றும் கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே கல்குவாரிகளில் முறைகேடு என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அரசு நிர்ணயித்த அளவை விட அதிக அளவில் கனிம வளங்கள் திருட்டு போவதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த முறைகேடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. சித்தரங்கோடு பகுதியில் இயங்கக்கூடிய கல்குவாரிகளில் முறைகேடுகள் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அரசு நிர்ணயித்த அளவை விட அதிக அளவில் கனிம வளங்கள் திருட்டு நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம். வணக்கம். தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் இந்த மாதிரியான அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய கனிம வள முறைகேடு நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் தாலுகாவுக்கு உட்பட்ட சித்தரங்கோடு பகுதியில் அமைந்துள்ள கல்குவாரிகள் அரசு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் கனிம வளங்கள் திருட்டுகள் அரங்கேறி வருகின்றன. இது தொடர்பான காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கனிம வளம் என்றாலே கன்னியாகுமரி மாவட்டம் அனைவருக்கும் நினைவரும். அதே போல கனிம வள திருட்டுகளும் இங்கு சில நேரங்களில் அரங்கேறி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டில் மேற்கு மாவட்டம் முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் நிறைந்து பறந்து விரிந்து காணப்படுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் 7 குவாரிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் பள்ளியாடி பகுதியில் தற்போது இது ஒரு கல்குவாரியானது மூடப்பட்டுள்ளது. மீதம் 6 கல்குவாரிகள் அனுமதியுடன் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் தாலுகாவுக்கு உட்பட்ட அமைந்துள்ள இந்த வேர்கிளம்பி அந்த பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சித்திரங்கூடு பகுதியில் ஒரு சில கல்குவாரிகள் இயங்கி வருகிறது. இந்த கல்குவாரிகள் 1.49 ஹெக்டேர் அளவுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் உள்ளன. இந்த நிலையில் அவர்கள் அந்த அளவை விட அதிக அளவில் கல்குவாரிகளை அங்கு அந்த அந்த கனிம வள திருட்டுகள் அரங்கேறி வருகிறது. தொடர்ந்து நாம் பார்த்துள்ள இந்த கல்குவாரியிடம் அங்கிருந்து ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு மேலாக அந்த கல்குவாரிகள் தோண்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த பக்கத்தில் தெற்காசியாவிலே ஒரு பெரிய ஒரு பாலமான காமராஜர் அவர்களால் நிறுவப்பட்ட ஒரு பாலம் அங்கு அமைந்துள்ளது. அந்த பாலம் அங்கிருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தொலைவில் அந்த பாலம் உள்ளது. இன்னும் அவர்கள் இந்த குவாரிகளை கனிம வளங்கள் திருட்டு மேலும் நடைபெற்று வரையில் அந்த பாலத்தை நெருங்கும் வகையில் உள்ளது. மேலும் அதை சுற்றி வீடுகள் மற்றும் தேவாலயங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் அமைந்துள்ளது. தொடர்ந்து இந்த கல்குவாரிகள் நீதிமன்ற உத்தரவின்படி மற்றும் அரசு அனுமதியோடு செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த கல்குவாரிகள் அரசு நிர்ணயித்த அளவை விட அதிக அளவில் கனிம வளங்கள் திருட்டு நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனை மாவட்ட நிர்வாகம் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் உள்ள இறங்கி ஆய்வு செய்து இதற்கு ஒரு முழு தீர்வு வேண்டும் என முழுமையாக ஆய்வு செய்து இதற்கு முழு தீர்வு வேண்டும் என அப்போது மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சதாம். இது தொடர்பான கருத்துக்களை வழங்குவதற்காக இணைகிறார் சமூக செயற்பாட்டாளர் ராஜாராம் அவர்கள். சார் வணக்கம். தற்போது தமிழகம் முழுவதும் கனிம மற்றும் மணல் கொள்ளை நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அதிகாரிகள் உதவியோடு இந்த சம்பவம் நடைபெற்று வருவதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? தமிழ்நாடு மட்டும் சம்பந்தப்பட்டதில்லை, இந்தியா முழுக்க இதுதான் நடக்குது. மக்கள் ஆட்சியை தாண்டி அதிகாரிகள் ஆட்சி தான். ஏன்னா அதிகாரிகள் ஆட்சி செய்யும் போது மக்கள் இன்னமும் கேள்வி கேட்க முடியாது. அவங்களும் பயந்துகிட்டு எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கனிம வளத்துக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதிகாரிகள் மூலமா போகுதுன்னும் போது அங்கே ஒரு கமிட்டி மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் டீமோ அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பொதுமக்களையும் கலந்து
கண்காணிக்க ஒரு குழு அமைச்சாங்கன்னா இதை வந்து ஓரளவுக்கு தடுக்க முடியும். ஏன்னா வந்து லீகலா வந்து மைனிங் பண்ண போறாங்க, ஆனா வந்து எக்ஸஸா வந்து ஓவர் மைனிங் பண்றாங்க. இது ஓவர் மைனிங்கை வந்து யாருமே வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது, அந்த ப்ராசஸ்ல வந்து இதை வந்து கேள்வி கேட்கவும் முடியாது. இதை தடுக்கிறதுக்கு ஒரே முறை வந்து ஒரு அருமையான சிஸ்டம் கொண்டாடணும். அந்த சிஸ்டம்ல ஒன்னாவது விஷயம் வந்து மக்கள் உட்பட்டு ஒரு எக்ஸ்பர்ட் டீமை வந்து இதை கண்காணிக்க நியமிக்கணும். அப்போ வந்து ஓரளவுக்கு வந்து அதிகாரிகளா இருக்கட்டும், இதை பயன்படுத்தி கொள்ளும் பயனாளிகளா இருக்கட்டும் கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் மேடம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.